जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। हरि जगत माते राधे कृष्ण माई की जय। பொதுவா நிறைய பக்தர்களை நீங்க வேணா ஒரு பார்வை கேட்டு பாருங்களேன். என்னப்பா கேட்க சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாபா கிட்ட எப்ப வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். எப்ப வந்தீங்க, எந்த வருஷத்துல வந்தீங்க, யாரு பாபா கிட்ட உங்களை கூட்டு வந்தா, இல்ல பாபா எப்படி உங்களை ஆட்கொண்டார் அப்படிலாம் நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எந்த விதத்துல சொல்றாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சில பேருக்கு பாபா தனது அடியவர் மூலமாவே கூப்பிடுவார். எப்படி நானா சாஹிப் சாந்தோர்கர் மூலமா, அந்த நானா சாஹிப் ஐயா மூலமா எண்ணற்ற அடியார்களை பாபா ஷிரடிக்கு இழுத்திருக்கார் இல்லையா. தாஸ்கனு மகாராஜா ஐயாவா இருக்கட்டும், நம்மளுடைய ஹேமந்த் பந்த் சாயி சச்சரிதத்தினுடைய நூலாசிரியரா இருக்கட்டும், எண்ணற்ற அடியார்களை அம்மா ராதாகிருஷ்ணமாயா இருக்கட்டும் அழைச்சிட்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் என்றாயிருப்பாங்க, பாபாவோட பக்தர், நான் இந்த மாதிரி பாபா கோயிலுக்கு போனேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க, அங்க வந்தா எல்லாமே கிடைச்சிரும், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அழைத்து பாபா அப்படி ஒரு பட்ட விதமா ஆட்கொள்ற ஒரு விதம் இருக்கு. இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான கர்மாவுடைய தாக்கத்தினால ஒரு இக்கட்டான நிலையில மாட்டிக்கொண்ட நிலையில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத நிலையில நம்ம குருநாதருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அந்த அனுகிரகம் அவங்க மேல விழுந்துரும். எப்படின்னா, பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திடீர்னு பணம் கிடைச்சிரும். எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஒரு பாபாவோட டிவோட்டி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு அவர்களால முடிந்த உதவி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, இவங்க அந்த நேரம் பார்த்து கஷ்டப்படுற மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணி, இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்க முடியாவும் அனுகிரகம் பண்ணி, அப்படி பாபா அந்த குடும்பத்துக்கு பாபா வந்து அனுகிரகம் பண்றார். இப்ப பணம் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், கேள்விப்பட்ட நீங்க வச்சுக்குங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஆபத்துக்கு உதவுன தெய்வம் மாதிரி வந்தியேப்பான்னு சொல்லி வாங்கறது கொஞ்சம் சங்கோஜப்பட்டாலும் பரவாயில்ல, தெய்வமே வந்து கொடுக்குதுன்னு ஏத்துக்கிட்டு தன்னுடைய துன்பம் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி தன்னுடைய அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா. அப்ப கொண்டு வந்தது யாரு எவரு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற நிலையில, இது ஒரு பாபாவோட பக்தரா நம்ம பக்கத்து தெருவுலயே ஒரு பாபா கோயில் இருக்கு, ஆனா அந்த கோயிலுக்கு நம்ம இவ்வளவு நாள் போக கூட இல்லையே, நாளைக்கு போய் தான் பார்ப்போமே, என்னைக்கு போறது அப்படின்னு கேட்டா, வியாழக்கிழமை வந்து பாபாவுக்கு ரொம்ப உகந்த நாளாமே, நம்ம அன்னைக்கு போவோம்னு முடிவெடுத்து வியாழக்கிழமை போறாங்க. அப்படி போன க்ஷணத்துல முதலா பாபாவினுடைய ஆலயத்துல காலடி வைத்த க்ஷணத்துல பாபாவினுடைய கடைக்கண் பார்வை அவங்க மேல விழுந்துருது. அதுக்கப்புறம் என்ன, தன்னை மறந்து அலறாங்க, அப்பான்னு ஓடி வராங்க, நல்ல சாமின்னு சொல்றாங்க, விடாம ஒவ்வொரு நாளும் வராங்க பாபாட்ட. அந்த மாதிரி ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, கனவு மூலமா ஆட்கொள்ளப்படுறாரு நிறைய பேர் கனவுகள்ல பாபா நீ ஷிரடி வா, இல்ல தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறது, இல்ல கனவுல தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறது. திடீர்னு விழிப்பு வந்துடும் காலையில, ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு தாத்தாவை பார்த்தோமே, அந்த தாத்தா வேற மாதிரி இருக்கு, தலையில முண்டாஸ் கட்டிட்டு இருந்தாரு, அந்த சொரூபத்தை இது வரைக்கும் அந்த பக்தன் பார்த்திருக்கவே மாட்டான். அப்படி இருக்கிற நிலையில ஏதோ ரோட்டு பக்கம் போனாக்கா அந்த சொரூபம் ஒரு கடையில தொங்குது. இந்த மாதிரி தானே சொரூபம் தந்துச்சு, ஏப்பா இது யாருப்பான்னு கேட்டா சாய்பாபா. ஓ, இந்த சுவாமி தான் என் கனவுல வந்தாரா, அப்ப இந்த கோயில் இவர் எங்க இருக்கிறாரு ஏது இருக்காருன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சுக்கிட்டு, அப்பா நீ இவ்வளவு தூரம் ஷிரடி போகணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஊர் பக்கத்துலயே அந்த சுவாமிக்கு ஒரு கோயில் கட்டி இருக்காங்க, அந்த கோயில போய் நீ தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஒரு அடியவர் சொல்ல ஓடி போய் தரிசனம் பண்ற. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா,
பாபா வந்து ஒத்தத்தரையும் ஒவ்வொரு விதமா ஆட்கொள்ளக்கூடிய அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா. ஏதோ நிறைய விதங்கள் இருக்கு, ஏதோ ஒரு 2-3 தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். சரிங்களா சாய்? பாபா வந்து ருணானுபந்தத்தின் அடிப்படையில தன்னுடைய அனுகிரகம் இந்த ஜீவனுக்கு இந்த ஜென்மாவில இந்த நாள்ல இந்த நேரத்துல கிடைக்கணும்னு சுவாமி சங்கல்பிச்சதுனாலையும் அந்த சுவாமியினுடைய அருளுக்கு உகந்த அந்த நேரம் இருக்கிறதுனாலையும் தான் அந்த ஜீவன் சுவாமியை நோக்கி போகுது. அந்த ஜீவன் போதுங்கிறத விட அந்த ஜீவனை சுவாமி இங்க வா அப்படின்னு ஆட்கொள்றார். கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், ஏன் கிட்ட வா, என்னுடைய அந்த அருள் நிலையில அந்த அருள் நிழல்ல நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, உனக்கு மனசுக்கு சாந்தம் கிடைக்கும், உன் மனசுக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கையில இனிமே ஒவ்வொரு முன்னேற்றங்களா ஏற்படும்னு சுவாமி சொல்லாம தன் அருள் பார்வையிலேயே சொல்லி அந்த ஜீவனை ஆட்கொண்டு அனுகிரகம் பண்றார். இந்த மாதிரி நம்ம வந்து பாபா வந்து ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டுகிட்டே போய்கிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய பக்தர்களை ஆட்கொண்டுகிட்டே தான் இருக்கார். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஈடு இணையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், ஒண்ணுமே பண்ண முடியாத நிலை, அப்பா பசிக்குது யாரும் இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அந்த நேரத்துலலாம் நம்ம பாபாவுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கருணையே வடிவான தாய் அவ. தன் குழந்தைங்க பசியாலையும் துன்பத்தினாலையும் வேதனையினாலையும் துவண்டு விழக்கூடிய நேரத்துல ஒரு அம்மாவா, ஒரு தந்தையா, ஒரு நண்பனா, எல்லாமாவும் இருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு குருநாதனா, சுவாமியா, தெய்வமா இருக்கார் பாபா. அப்படிதான் இந்த அடியவனையும் சுவாமி ஆட்கொண்டார். இப்ப பாபா கிட்ட ஒரு 14 வருடமா அடியன் இருக்கேன். 14 வருஷமா அடியன் வந்து சுவாமியுடைய அருள் என்ற நிழல்ல ஒரு குழந்தையா பாவிச்சு அவருடைய திருவடியில இருக்கிறேன், ஒரு குழந்தையா. இது இந்த 14 வருஷத்துக்கு அப்ப முன்னாடி எப்படிப்பா இருந்த அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டீங்கன்னா, ருணானுபந்தம் சுவாமி ஒத்தரையும் பாபாட்கள். சில பேருக்கு குழந்தை வயிற்றுல நிறமாச கர்ப்பிணின்னு சொல்றாங்க. அந்த கர்ப்பிணியா இருக்கிறவ பாபாவை நோக்கி போனா அந்த குழந்தை அந்த தாயை விட அந்த குழந்தைக்கு அனுகிரகம் ஜாஸ்தின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த குழந்தை அந்த உலகத்தையே இன்னும் பார்க்கல, ஆனா பாபாவை அதை பார்த்துட்டு, அல்லது பாபா அந்த குழந்தைய பார்த்துட்டார். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி பரம பாக்கியம். இந்த மாதிரிலாம் சுவாமி வந்து ஒரு ஜீவனை ஆட்கொள்றது அப்படின்றது பரம பாக்கியம். எத்தனை ஜென்மாவோ என்ன ஒரு சேவை அடியன் பண்ணதோ, இல்ல அந்த சுவாமி நடந்து போகக்கூடிய அந்த அந்த பூமியில ஒரு சின்ன ஒரு துகளா இருந்தேனோ, இல்ல ஒரு புல்லா இருந்தேனோ, இல்ல அந்த சுவாமி அழகா எச்சி துப்பிருப்பார், அந்த எச்சில வாங்கக்கூடிய அழகான ஒரு குமிழியா இருந்தேனோ, இல்ல சுவாமி வந்து சிறுநீர் கழிச்ச இடங்கள்லாம் அங்க ஷீடியில இருந்திருக்கு. அந்த சிறுநீர் கழிக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்ணாவோ, இல்ல ஒரு செடியாவோ கொடியாவோ, அந்த சுவாமி சுவாசம் விட்ட இடத்த வாங்கிக்கிட்டு வாழ்ந்த ஒரு புழுவாவோ பானையாவோ எது வேணாலும் அடியன் இருந்திருக்கலாம். இது அடியனுக்கு மட்டும் பொருந்தாது சாய்ராம், எல்லாருக்கும் அந்த இது உண்டு. புரியுதுங்களா? அதனால வந்து அந்த சுவாமியுடைய அந்த கருணை ரொம்ப உயர்ந்தது. அந்த உயர்வை காட்டிலும் அந்த அன்னை என்ற நிலையில இருந்து கொண்டு பாபா தன் பக்தர்களை ரட்சிக்கிறதுன்றது ரொம்ப உயர்ந்தது. அப்படித்தான் அடியனையும் ஆட்கொண்டார். நீ நிறைய சொல்றப்பா, ஆனா வந்து நீ ஏன் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரமாட்டேங்கிற, அதாவது விஷயத்துக்கு வரமாட்டேங்கிற. நீ எங்கதான்ப்பா பிறந்த, எப்படிப்பா வளர்ந்த, பாபா ஆட்கொள்றதுக்கு முன்னாடி எப்படிப்பா நீ இருந்த அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ எங்கெங்கயோ போறியேப்பா அப்படின்னு நீங்க மனசுல எண்ணம் கொண்டு இருந்தால், அடியனுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, என்ன அப்படி இழுத்துட்டு போகுது சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம டாபிக் நம்ம ஒரு பார்வை எடுத்தோம்னா அது அந்த மாதிரி போகாது. அதுவும் சுவாமியோட சங்கல்பம் தான். அடியனை பத்தி சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, பூஜ்யம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால அடியனை பத்தி சொல்றதுன்றது எனக்கு வர மாட்டேங்குது.
அடியனை பத்தி சொல்லணும். அடியனை பத்திங்கிறத விட எனக்கு அந்த சுவாமி அனுகிரகம் கிடைச்சது இல்லையா, அந்த அனுகிரகம் எப்படி கிடைச்சதுன்றத பகிர்ந்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த சொல்ல சொல்ல நம்ம 0 தான் மனதுல எண்ணம் கொள்ளுது. நம்ம ஒண்ணுமே இல்லையே, அதுதான் மனசுல இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த சுவாமி தான் இருக்கார், அடியன் இல்லை. ஏன்னா அடியன் பார்த்தீங்கன்னா ஒரு 2011 இந்த ஜீவன் இல்ல, அதாவது இறந்தாச்சு. என்னப்பா இப்படி சொல்ற, நீ உயிரோட இருக்கியப்பன்னா 2011 ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்னைக்கே என் உயிர் போயிருக்கணும். ஆனா போன உயிரை சுவாமி மீட்டெடுத்தார். அதனால இந்த ஜீவன் அன்னைக்கே செத்துட்டு, என்னைக்கு சுவாமி கரத்தை பிடிச்சாரோ அன்னையிலேருந்து அடியன் பாபாவுடைய ஒரு குழந்தை, அவ்வளவுதான். சரி, விஷயத்துக்கு இதுக்கப்புறம் வரேன். அடியன் பிறந்தது பார்த்தீங்கன்னா கும்பகோண கஷேத்திரம், அதாவது திருக்குடந்தை, இந்த டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெல்டா மாவட்டத்துல கும்பகோணத்துல தான் அடியனுடைய பிறப்பு. சுவாமி அதாவது அவர் தீர்மானத்தின்படி அங்கதான் பிறந்தோம். அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு நெசவு தொழிலாளி, ராமாச்சாரின் பேரு. அம்மா பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜ், ரொம்ப வருஷம் கழிச்சுதான் திருமணம் கிடைச்சிது. அடியன் பிறந்தது பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சுதான். கல்யாணம் ஆனதே லேட் மேரேஜ், ஆனா பிறந்தது ரொம்ப லேட்டு. 50, 52, 53 வயசுக்கு அப்புறம் தான் அடியன் பிறந்திருக்கேன். புரியுதுங்களா? ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய தவம். ஆனால் அந்த பாக்கியத்தை எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சுவாமி லேட்டா கொடுத்துட்டார். லேட்டா கொடுத்ததே அனுகிரகம் தான். ஏன்னா லேட்டா கொடுத்ததுனாலதான் அடியன் பிறந்திருக்கேன். 52 வயசுக்கு மேலதான் அடியன் பிறந்தான். எங்க அப்பாவுக்கு 52 வயசு, எங்க அம்மாவுக்கு 48, 49 அந்த மாதிரி ஒரு வயசாம். இதெல்லாம் நான் எங்களுடைய அந்த உறவினர்கள்ல இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து அப்பப்ப கேட்டு வாங்கிக்கிறது. ஏன்னா பெற்ற தாயை அடியன் பார்த்ததில்லை மீன்ஸ் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா என்ன நல்லபடியா வளர்த்தாங்கங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அம்மாவுடைய முகம் எனக்கு சுத்தமா தெரியல. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் வரமாட்டேங்குது. ஆனா இப்ப தெளிவா கிளீனா தெரிஞ்சுட்டு, ராதாகிருஷ்ணமாய் தான் என்னுடைய அம்மா அப்படின்றது எனக்கு கிளீனா போல்டு தெரிஞ்சுட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல படிக்கிறச்சையே இறந்துட்டாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸோ படிக்கும் போதே இறந்துட்டதா ஞாபகம் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த உறவினர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள் எல்லாத்துலயுமே அடி வாங்குறது நம்ம தான் அடி வாங்குவோம். வேற யார் அடி வாங்க போறா? உறவுன்னு வந்துட்டாலே விரிசல்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். அப்ப எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சான். ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய நிலை. அப்படி நிலை எடுக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அம்மாவை. எனக்கு அப்ப தெரியாது, நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கு. தூங்கிட்டு இருக்கிறச்ச பக்கத்துல பார்த்தா வேறு ரத்தமா இருந்துச்சு. ஐயோ என்னடா ரத்தமா இருக்குன்னு பார்த்தா, அப்புறம் பக்கத்துல கேட்டா சுத்தி இருக்கிறவங்க உங்க அம்மாவை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டாங்கடான்னு. ஆஸ்பத்திரி அழைச்சோன்னா என்ன யார் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போற, நான் சின்ன பிள்ளையாச்சே. அப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாரு, கையை பிடிச்சுக்கிட்டு எங்கிருந்து 15 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கு ஆஸ்பத்திரிக்கு. 15 கிலோமீட்டரு நடந்தே. இது நடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1993 நடந்த விஷயம் இது. ஞாபகம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஆனா அம்மா முகம் தெரியாது. அப்படியே எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிட்டு. நேரா 15 கிலோமீட்டர் கும்பகோணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அம்மா இல்ல. எங்கன்னு கேட்டா சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்லாம். திருப்பி நடடா 10 கிலோமீட்டர். எங்கிருந்தே பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து தேப்பெருமாநல்லூர் அம்மா சத்திரம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு, அங்க நடந்து வந்தா அப்ப எங்க அம்மாவுடைய தம்பி, அதாவது எனக்கு மாமான்ற ஒரு முறை,
உங்க அம்மா போயிட போறா, சீக்கிரம் போய் பாருடான்ட்டாங்க. என்ன, உங்க அம்மா போயிட போறா, சீக்கிரம் போய் பாரு. நான் எங்க அம்மா மேல பாசம் இருக்கா இல்லையா எனக்கு மறந்து போயிட்டேன், எனக்கு எல்லாம், அதனால சொல்ல வர மாட்டேங்குது. நேரா போனா அம்மா உயிரோட இல்லை. எல்லாரும் என்னையும் கட்டுப்பிடிச்சு அழுதாங்க. நான் சிரிச்சேன். அப்ப வயசு இல்லை, ஒன்றும் தெரியல புரியல. அப்புறம் கொண்டு போய் மொட்டை அடிச்சு விட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்து அம்மாவை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு குழி தோண்டி புதைக்கக்கூடிய சம்ஸ்காரம்னு சொல்ல, புரியுதுங்களா? அதில் அம்மாவோட இதை போட்டாங்க. டே அரிசியை போடுறாங்க, அரிசியெல்லாம் போட்டேன். திரும்பி பக்கமாக வாடனேன், வந்துட்டேன். அவ்வளோதான், அம்மாவோட பாசம் அதோட போயிட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில பெரிய சேஞ்சஸ் கிடைச்சுது. என்ன மாதிரி சேஞ்சஸ்னா, அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, வீட்டுல இருந்த எல்லாத்தையும் வித்துட்டார், காசாக்கிட்டார். காசாக்கி என்ன பார்த்துக்கிட்டார். அப்ப நான், எங்களுக்கு வீடு வாசம் எதுவுமே இல்லை, கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தோம். எங்க அப்பா அப்புறம் என்ன பண்ணாரு, காவி வேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டார். காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி கிளம்பி போயிட்டார். என்னை ஒரு கோயில விட்டுட்டு, திரௌபதி அம்மன் கோவில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த தேவி, அந்த கருணா கடாட்சி இல்லைன்னா இந்த ஜீவன் இல்லை. அந்த திரௌபதி அம்மன் கோயில்ல தான் நான் படுப்பேன். நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடுவேன். எங்கேயாவது ஒரு டிவி ஓடிச்சுன்னா வீட்டுக்கு வெளியில இருந்து பார்ப்பேன். அப்ப ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. சொந்தக்காரங்களுடைய அரவணைப்பு சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் காலம் முருண்டோடிச்சு. அப்பா வந்து வாரத்துல ஒரு முறை என்னை வந்து பார்ப்பார். அப்ப எங்க அப்பா என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் நேருக்கு நேர் பார்த்துட்டேன். பார்த்தா எங்க அப்பா பிக்ஷை எடுக்கிறார், கை நீட்டி பிச்சை வாங்குறார், கை நீட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றார். திருவிடைமதுர் மகாலிங்க சுவாமி கோயில கொடுக்கக்கூடிய ஒரு 50 பைசா உருண்டை கட்டி, அதாவது இந்த புளிசோறு சொல்லுவோம் இல்லையா, பட்டை சாதம், அதை சாப்பிட்டு நானும் எங்க அப்பா வாழ்ந்தோம் திருவிடைமதுர் மகாலிங்க சுவாமி கோவில்ல. அந்த திருவிடைமதுர் மகாலிங்க சுவாமி கோயில் பக்கத்துல அந்த தத்தாத்திரேய சுவாமி கோயில் இருந்திருக்கு. எனக்கு அப்ப தெரியாம போயிட்டு இப்பதான் தெரியுது அங்க ஒரு தத்தர் கோயில் இருக்குன்னு. அப்படியா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போனுச்சு. அப்ப படிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 9வது வகுப்பு வரைக்கும் திருவிடைமதுல இருக்கக்கூடிய ஸ்கூல்லையும் திருபுவனத்து ஸ்கூல்லையும் அடியன் படிக்கும்படி சுவாமி வந்து கருணை காட்டினார். 9வதுக்கு மேல ஃபெயிலா போயிட்டேன். படிப்புல சிந்தனை வரல. டீ கடையில வேலை பார்க்குற இடத்துல அடி வாங்குறது, உத வாங்குறது, தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த கொடுமைகளை வந்து நல்லா தாராளமா அனுபவிச்சேன் சின்ன வயசுல. அப்படி அனுபவிக்க எனக்கு என்ன பண்றது, யாரும் கிடையாது. பெத்த வேலை பார்த்தது இல்ல, அப்பா பிச்சை எடுக்க போயிட்டாரு. நான் என்ன பண்றது, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வாழ்ந்த ஒரு ஜீவனை என் சுவாமி எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காரு சொல்ல முடியாது. அந்த அனுகிரகம் எப்படி எனக்கு கிடைச்சதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு என்ன தெரியுமா ஆகுது, பாபா மேல இன்னும் அன்பு வருது, பக்தி வருது. ஏன்னா அந்த சுவாமி இல்லைன்னா நான் இல்லை, அவர் தான் இருக்காரு, நான் ஒண்ணுமே இல்லை. அப்ப பாபா என்ன பண்ணாரு, அனுகிரகம் பண்ணாரு. என்ன அனுகிரகம்னா, அப்ப பாபான்னா யாரையுமே தெரியாது எனக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்ச சாமிலாம் ஒண்ணு ஐயப்பன், இல்லைன்னா திரௌபதி அம்மன். இப்ப சின்ன வயசுலலாம் ஐயப்ப சாமி மாலை போடுவாங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாமி சரணம் சொல்லுவாங்க. அடியன் வந்து என்ன பண்ணுவேன், அந்த சாமி சரணம் சொல்றதுக்காகவே காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு அந்த சாமி கூடயே படுத்துக்கிட்டு அந்த சாமி கூடயே இருந்துகிட்டு அடி உதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாமே அந்த பிரசாதம் கொடுப்பாங்க, வெள்ளை சக்கரை சாதம்லாம், அதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே குளிச்சுட்டு பட்டவை போட்டுப்பேன். அப்புறம் காலை வந்தோடிச்சு 9ஆம் கிளாஸ் ஃபெயிலா போயிட்டேன். 1 வருஷம் போயிட்டு அந்த 1 வருஷம் படாத பாடுபட்டுட்டேன். அடி உத எல்லாம் யார்ட்டுப்பா வாங்கினோன்னா, யாராட்டையோ வாங்கிட்டோம். எதுக்குப்பா வாங்கினோன்னா, ஒழுங்கா வேலை செய்யல, சின்ன பையன் போட்டு அடிப்பாங்க, கேட்க யாரும் கிடையாது இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எங்க அப்பா ஒரு வீட்டுல தறி நெய்தார், நெசவு தொழிலாளி தானே. அதுக்கு முன்னாடி எங்க அம்மா இருக்கும்போது அப்ப அவங்க வீட்டுல ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்தது. அந்த துர்சம்பவத்தின் மூலமா அந்த வீட்டு குழந்தைங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க. அதே ஆதரவற்றோர் இல்லத்துல என்னையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்க அப்பா முடிவு பண்ணி
அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல ஒரு ரூல் என்னன்னா, அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க தான் சேர்க்கணும்ன்ற ஒரு முடிவு வந்தாச்சு. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, என்ன பெத்த அப்பா அவர் தான். ஆனா அவர் அங்க போய் என்ன சொல்லியிருக்காரு, சரவணனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, நான் சரவணனுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் அந்த ஆதரவற்ற இல்லத்துல சேர்த்துட்டார். அந்த ஆதரவற்ற இல்லத்துல அம்மாவும் இல்லாதவனா அப்பாவும் இல்லாதவனா இருந்தும் இல்லாதவனா படிக்கும்படி தெய்வம் கிருபை பண்ணுச்சு. எல்லாமே கிருபை தாங்க. ஏன்னா எதையுமே கஷ்டமாவே பார்க்கல. எல்லாமே அடியா இருக்கட்டும், அப்பா உன் கருணை தான் ஐயா, உதயா இருக்கட்டும் சுவாமி உன்னுடைய அருள் கருணை ஐயா, என்ன ஆனாலும் பாபா உன்னுடைய கருணை, அதுதான் அந்த கருணை தான் என்னை கொண்டு போய் அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல போய் சேர்த்துச்சு. அங்கதான் 10ஆம் கிளாஸ் படிச்சோம். 10ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நேர டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ட்ரிபிள் கோர்ஸ், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸ், அது படிக்கும்படியா தெய்வம் அனுகிரகம் பண்ணுச்சு. அப்பயும் ஒழுங்கா படிக்கல. ஃபர்ஸ்ட் இயர் தான் படித்தோம். செகண்ட் இயர்ல ஓடி வந்துட்டோம். ஏன்பா ஓடி வந்தேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு படிப்புல நாட்டமே போல. ஏன்னா அடியன் இருந்த அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல சரியான முறையில உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. உதவி செய்யறதுக்குன்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா இருக்கும். நான் படிச்ச ஹாஸ்டல்ல அங்க யாரும் உதவி செய்யாத நிலையில இருப்பாங்க. அப்ப அடியன் தான் ஓடி போய் உதவி பண்ணிட்டு இருந்தேன். அதுலயே நாட்டம் போனதுனால படிப்பை விட்டுட்டேன். அப்ப அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல என்னை படிக்க வச்சவங்க எல்லாருமே என்ன தப்பா சொல்லிட்டாங்க. என்ன தப்பான்னா, இவெல்லாம் படிக்கவே மாட்டான், உருப்படாதவன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்டலை விட்டு ஓடி வந்துட்டேன். சொந்த ஊர் திருவிடைமதுருக்கு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்ததுக்கு அப்புறமா சென்னையில நோக்கியா கம்பெனில, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல அந்த கம்பெனில ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கரா, அதாவது இந்த கூட்டுறது, பெருக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, எச்சில் தட்டு கழுவுறது, இந்த எல்லா வேலையும் அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ல ஆடு. அதனால அந்த ஒர்க்கு செய்யும்படியாகவும் தெய்வம் எனக்கு அனுகிரகம் பண்ணுச்சு. இதுக்கு அப்புறமா என்ன நிகழ்ந்ததுங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம். இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு இப்படிலாம் வாழ்ந்த என்ன என் சுவாமி என் மேல எவ்வளவு கருணை காட்டி இன்னைக்கு கூட வச்சிருக்கிறார். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை சொல்ல சொல்ல எனக்கு ஆனந்தம் தான். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் இருந்த இந்த ஜீவனுக்கு பாபா எவ்வளவு பெரிய கருணையை காட்டியிருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு பார்த்துக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கக்கூடிய வலியோ, கஷ்டமோ, நஷ்டமோ, லாபமோ அனைத்துமே அனுகிரகம்தான், ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா முன்னேறிடுவீங்க. நான் எப்படி வாங்கின அடி உத எல்லாத்தையும் அனுகிரகமா நினைச்சுக்கிட்டேனோ அந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில வாழும் பொழுது விழக்கூடிய கஷ்டமோ, நஷ்டமோ, வலியோ, வேதனை எல்லாத்தையுமே தெய்வத்தோட அனுகிரகம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா சுவாமி உங்களை இன்னும் கடை தேற்றும். புரியுதுங்களா சாய்ராம்? அதனால நம்ம அடுத்த பதிவுல அதுக்கு அடுத்ததுல எப்படி அடியன் பயணப்பட்டேங்கிறத தெளிவா அடியன் உங்களுக்கு சொல்றேன். சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। हरि जगत माते राधे राधे। कृष्ण माई की जय।